நண்பர்களுக்கு வணக்கம். புலிப்பாணி மகரிஷியினுடைய புலிப்பாணி ஜோதிடம் 300ங்கிற அந்த நூலில் இருந்து நாம் தொடர்ந்து ஜோதிட நுட்பங்களை பார்த்துக்கிட்டே வர்றோம். நாம் இதுவரையிலும் புலிப்பாணி ஜோதிடம் 300ங்கிற அந்த நூலில் 192 பதிவுகள் வெளியிட்டுட்டோம். இன்றைக்கி நாம் வெளியிடுறது 193வது பதிவு. அடுத்து வரப்போகிற புலிப்பாணி ஜோதிடம் 300ங்கிற அந்த நூலில் 196வது பாடல்லேருந்து 278வது பாடல் முடிய கிட்டத்தட்ட ஒரு 83 பாடல்கள். அது தசாபுத்தி அந்தரங்களை பற்றி தான் தெளிவாக அந்த பாடலில் விளக்க போகிறாங்க புலிப்பாணி சித்தர். அதுக்கு முன்னால் இப்போ உதாரணத்துக்கு சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு தசை, குரு தசை, சனி தசை, புதன் தசை, கேது தசை, சுக்கிர தசைன்னு மொத்தம் 9 தசை தொடர்ச்சியாகும். அப்போ அந்த மாதிரி வரக்கூடிய தசை அதுக்குண்டான தசா புத்தி அந்தரங்களுக்கு உண்டான அந்த பலன்கள் அந்த பாடல்களில் விளக்குறாங்க. ஆனால் அது எத்தனையாவது தசை, அந்த தசை அந்த ஜாதகனுக்கு நல்ல பலனை வழங்கணும்னா அது எத்தனையாவது தசையாக இருந்தால் நல்லது. ஒரு ஜாதகன் பிறக்கும்போது எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறானோ அந்த நட்சத்திரம் எந்த கிரகத்துக்குள்ளதோ அந்த கிரகத்தினுடைய தசை நடக்கிற போது அவன் பிறக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அதைத்தான் சென்ம தசைம்பாங்க, சிலர் சென்ம தாரா தசைம்பாங்க. சென்ம தாரா தசை அப்படின்னு சொல்கிறதான் சரியான பதம். அடுத்தடுத்து தொடர்ச்சியாக வரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகன் குரு தசையில் பிறந்தான்னு சொன்னால் அடுத்து அவனுக்கு சனி தசை வரும். சனி தசை முடிஞ்சதுக்கப்புறம் புதன் தசை வரும். புதன் தசை முடிஞ்சதுக்கப்புறம் கேது தசை வரும். கேது தசை முடிஞ்சதுக்கப்புறம் சுக்கிர தசை வரும். சுக்கிர தசை முடிஞ்சதுக்கப்புறம் சூரிய தசை வரும். சூரிய தசை முடிஞ்சோடனே சந்திர தசை வரும். அப்போ அந்த மாதிரி அந்த ஜாதகன் பிறக்கிற போது அந்த ஜென்மதாரா தசையில் பிறக்கிறவனுக்கு அவன் எந்த வயசில் ஒரு ஜோசியர்கிட்ட ஜாதகம் பார்த்தாலும் அந்த வயசில் அவனுக்கு நடக்கிற தசை புத்தி அந்தரம் அது என்னங்கிறதான் கணக்கு போட்டு பார்ப்பான். அந்த தசா புத்தி அந்தரத்தின்படி தான் அந்த ஜாதகனுக்கு அன்னைக்கு பலாபலம் நடக்கும் அப்படிங்கிறது நம்முடைய கணக்கு. அப்போ அந்த தசா புத்தி அந்தரம் வருதே, அந்த தசை நடத்துகிற கிரகம் எத்தனையாவது தசையாக நடத்தினா நல்லது, எத்தனையாவது தசையாவது நடத்தினா தீயது அப்படிங்கிற கணக்கு இருக்குது. பொதுவாக ஒரு ஜாதகனுக்கு அந்த ஜென்ம தாரா தசை இருக்குல்ல, அது அந்த ஜாதகனுக்கு பலாபலனை கொடுக்காது. அது எவ்வளவு பெரிய யோக தசையாக நடந்தாலும் அந்த தசையினுடைய பலாபலனை அனுபவிக்கிறவங்க அந்த ஜாதகனுடைய தாய் தந்தையர் தான். ஒரு ஜாதகனுக்கு 12 வயசு முடிகிற வரையிலையும் அவனுடைய வாழ்நாளில் நடைபெறக்கூடிய சம்பவங்கள் அல்லது அவன் செய்யக்கூடிய செயல்கள் அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அதனுடைய பலாபலன் பாவமாக இருந்தாலும் புண்ணியமாக இருந்தாலும் அந்த பலாபலனெல்லாம் அனுபவிக்கக்கூடியவங்க பெற்றோர்கள் தான். இது நம்முடைய புராண வரலாறுகளில் ஆணிமாண்டவியர்ங்கிற ஒரு மகரிஷி நலாயினி சரித்திரத்தில் வரும். அவர் ஒரு ராஜ தண்டனையில் அகப்பட்டு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிற போது நலாயினி தன்னுடைய கணவரை கூடையில் வச்சு சுமந்துக்கிட்டு போகும்போது அவருக்கு ஒரு இம்சை கொடுத்ததுனால ஏற்பட்ட சாபம். அந்த முனிவர் நலாயினிக்கு சாபம் போட, நலாயினி முனிவருக்கு சாபம் போட, கடைசி அதுக்கு பஞ்சாயத்து பண்ணவங்க முக்கன் முதல்வன் உள்ளிட்ட 33 கோடி தேவர்களும் மகரிஷிகளும் சித்தர்களும் சேர்ந்து தான் பஞ்சாயத்து பண்ணாங்க. அந்த ஆணிமாண்டவியர் கேட்குறாரு, ஐயா என் வாழ்நாளில் நான் எந்த ஜீவனுக்கும் எந்த ஒரு இம்சையும் பண்ணதில்லை, எனக்கு ஏன் அப்படி ஒரு தண்டனை வந்துச்சு அப்படிங்கிற போது 7 வயசுல நீ ஒரு மண்புழுவை ஜீவ இம்சை பண்ணினதுனால ஏற்பட்ட அந்த பாவ கர்மாங்கிறது உனக்கு இந்த துன்பத்தை இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு யமதர்மர் சொல்ற போது யமதர்மரை அந்த மாண்டவிய மகரிஷி கேட்பார், 7 வயசுல எனக்கு என்ன அறிவு இருக்கும், எனக்கு என்ன பக்குவம் இருக்கும், அப்போ நான் செஞ்ச ஒரு இம்சைக்கு இப்போ இந்த வயசுல எனக்கு இந்த கொடுமையை கொடுக்கலாமா நீ அப்படின்னு கேட்குற போது அது யாராக இருந்தாலும் அந்த கர்மா அவனுடைய பலனை அனுபவிச்சு தான் ஆகணும்னு அவர் சொல்லும்போது 7 வயதில் இருக்கிற ஒரு குழந்தை இந்த இதை செய்யணும், இந்த இதை செய்யக்கூடாது, ஒரு மண்புழுவை துன்புறுத்தக்கூடாது, ஒரு ஜீவ இம்சை பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த அறிவை ஞானத்தை புகட்ட வேண்டியது யார் கடமை? பெற்றவங்க கடமை இல்லையா? அப்போ பெற்றவங்கள் எனக்கு அந்த மாதிரி ஒரு அறிவுரையை சொல்லாமல் அந்த மாதிரி எனக்கு ஒரு புத்தியை புகட்டாமல் இருந்தது அவங்க தப்பு தானே. அப்போ 7 வயதில் நான் செஞ்ச பாவத்துக்கு உண்டான பலனை என்னுடைய பெற்றோர்களுக்கு தானே நீ கொடுத்துருக்கணும், எனக்கு ஏன் கொடுத்த அப்படின்னு கேட்குறாரு. அப்போ மூவர்களும் தேவர்களும் ரிஷிகள் எல்லாம் சேர்ந்து மாண்டவிய மகரிஷி கேட்கறது நியாயம்தான். அப்போ ஒரு குழந்தைக்கு சரியான அறிவு, சரியான பக்குவம், சரியான ஒரு புத்தி வரணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு மெச்சூரிட்டி ஏஜ் வேணும்ல. அது 12 வயசு வரையிலையும் எந்த குழந்தைக்கு இருக்காது. அந்த 12 வயசுக்குள்ள அந்த குழந்தைக்கு உண்டான புத்தியை புகட்ட வேண்டிய சாஸ்திரங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை எல்லாம் பெற்றவர்களுக்கு தான் இருக்கு. நம்முடைய முன்னோர்கள்
வகுத்து வைத்திருக்கிற சாஸ்திரங்களை, சம்பிரதாயங்களை, இதிகாச புராணங்களினுடைய ஞானங்களை எல்லாம் அந்த குழந்தைக்கு 12 வயசுக்குள்ளேயே பெற்றவங்கள் தான் அந்த புத்தியை புகட்டி வைக்கணும். அப்போத்தான் இன்னென்ன செயல் செய்தால் இன்னென்ன பாவம் வரும், இன்னென்ன செயல் செய்தால் இன்ன புண்ணியம் கிடைக்கும், பெரியவங்களை மதிக்கணும், சாஸ்திரங்களை மதிக்கணும், புராண இதிகாசங்களை படிக்கணும், ஜீவ இம்சை பண்ணக்கூடாது, இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது பெற்றோர்கள் கடமை அப்படிங்கிற அந்த நியாய தீர்ப்புங்கிறது மாண்டவிய மகரிஷியினுடைய அந்த வேண்டுகோளுக்கு அப்புறம் தான் இயற்றப்பட்டது. நம்முடைய சாஸ்திரங்களில் உண்டு. அதனால தான் ஒரு குழந்தை அந்த 12 வயசுக்குள்ளே செய்யக்கூடிய பாவகர்மா, புண்ணிய கர்மா, அதனுடைய பலாபலன்கிறது அந்த குழந்தைக்கு சேரக்கூடாதுங்கிறது நம்முடைய சாஸ்திர சம்பிரதாயம் வகுத்து வைத்திருக்கிற நீதி. இப்போ ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த ஜென்ம தாரா தசைங்கிறது குழந்தையா இருக்கும், அறியா பருவம், பக்குவம் இல்லாது. அதே நேரத்தில் அந்த ஜென்மதாரா தசையில் ஒரு யோக பலனே நடக்கணும்னு சொன்னால் கூட அந்த பலனை அடைய வேண்டியவங்க பெற்றோர்கள். அதனால ஜென்மதாரா தசை அந்த குழந்தையினுடைய அனுபவத்துக்கு வராது. அடுத்து சம்பத்து தசைன்னு வரும், 2வது தசை. அதில் கல்வி, போக்குவரத்துன்னு சொல்லிட்டு சம்பாத்தியம், கல்வியே ஒரு சம்பாத்தியம் தானே, அது அந்த குழந்தைக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து 3வதாக வரக்கூடிய தசை விபத்து தசை. விபத்துனா விபத்துகளை உண்டாக்கிக்கலாம். அது டீனேஜ் எல்லாம் கடந்துருச்சுன்னா காதல் கூட விபத்து தான். கவர்ச்சிகளில் போய் விழுந்து, விளக்கு பொறியில் போய் விட்டில் பூச்சி விழுந்து மாயும் பாருங்க. அதே மாதிரி அந்த டீனேஜ் கடக்கிறதுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த விபத்து, எண்ணங்கள்னால விபத்து, செயல்கள்னால விபத்து, தனக்கு பாதகமான அம்சங்களை சாதகமான அம்சம்னு நினச்சிக்கிட்டு அதனால் ஏற்படுத்திக்கிற விபத்து, தன் புத்தி தனக்கு விரோதமாக செயல்படக்கூடியது கூட விபத்து தான். அதெல்லாம் அந்த 3வது திசையில் அந்த ஜாதகனுக்கு அனுபவமாகும். அடுத்து 4வது திசை ஜேமத்தாரை திசைன்னு வரும். ஜேமத்தாரை, ஜேமம் அப்படின்னா அந்த ஜாதகனுக்கு உண்டான தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்படக்கூடிய காலகட்டம் தான் நடக்கும். கல்யாணம் நடக்கும், உத்தியோகம் கிடைக்கும். ஜேமத்தார திசை, வீடு வாசல் கட்டுவான், சுத்துச்சுவன் சேர்ப்பான். இதெல்லாம் அந்த திசையில் அனுபவத்துக்கு வரும் அந்த ஜாதகனுக்கு. அதுக்கு அடுத்து 5வது திசை வரக்கூடியது பிரத்யேக திசைன்னு பேர். அந்த பிரத்யேக திசையில் அந்த குழந்தைக்கு, அந்த ஜாதகனுக்கு பகைகள் உருவாகும். சுற்றுச்சூழல்களெல்லாம் அவனுக்கு விரோதமாக செயல்படும். அவனுடைய செயல்களாலேயே அவனுக்கு பகைகள் உண்டாகும். குறிப்பாக சொல்லப்போனால் திருமணம் ஆனவனாக இருந்தால் மனைவி வகையில் மைத்துனர், மாமனார் பகைகள், அதே மாதிரி தாய் மாமன் உறவுகளில் வரக்கூடிய பகைகள், இதெல்லாம் அந்த பிரத்யேக திசையில் அந்த ஜாதகனுக்கு அனுபவம் ஆகும் பொதுவாக. அதே மாதிரி 6வதாக வரக்கூடிய திசை ஜாதகதார திசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாதகம்னா அந்த ஜாதகனுக்கு சாதகமான பலாபலன்கள் நடக்கிறது. குடும்பத்தில் அவனுடைய குழந்தை குட்டிகள்லாம் நல்ல மங்கள காரியங்கள் நடக்கிறது, உத்தியோகங்கள் கிடைக்கிறது, அவனுடைய அடுத்த சந்ததிகளுக்கு சௌபாகியங்கள் கிடைக்கிறது. இதெல்லாம் அந்த ஜாதகதாரா திசையில் நடக்கும். அதுக்கடுத்து 7வதாக வரக்கூடிய திசையை வத தசை அப்படிம்பாங்க. வத தசைன்னா வதம் அப்படின்னா வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்தை எழுதக்கூடிய சூழ்நிலைகள் கூட உருவாகும். மத்தியம ஆயுசில் பிறந்தவங்களுக்கெல்லாம் அந்த வத தசை ஆயுள் குற்ற தோஷம் ஏற்படும். வதம் அப்படிங்கிறதுலேருந்து தான் வாதம்னு எதை எடுத்தாலும் வாதம் பண்ணி தான் வாழ்க்கை நடத்துகிற மாதிரி வரும். அந்த திசையில் மனைவியோட வாதம் பண்ண வேண்டியிருக்கும், மகன் மகளோட வாதம் பண்ண வேண்டியிருக்கும், மருமகன் மருமகளோட வாதம் பண்ண வேண்டியிருக்கும். வாதம், பிடிவாதம், இதனால எல்லாம் அந்த ஜாதகனுக்கு துன்பங்களை ஏற்படுத்தக்கூடிய தசை வத தசை. ஆயுள் குற்ற தோஷம், ஆரோக்கிய குற்ற தோஷமும் அந்த தசையில் ஏற்படும். உடல்நலம் பாதிக்கும், மனநலம் பாதிக்கும், மன உளைச்சல் உண்டாகும். அதே நேரத்தில் அது ஆதிபத்தியம், அதே மாதிரி குரு பார்வை, சுபர் சேர்க்கை, சுபருடைய இணைப்பு, திரிகோண கேந்திர அமைப்புகள்னால ஏற்பட்ட சுப ஆதிபத்திய தன்மை, இதனால எல்லாம் கூட அந்த ஜாதகனுக்கு நன்மையும் நடக்கும். ஆனால் வத தசைங்கிற போது ஆயுள் குற்ற தோஷமும் ஏற்படும். கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஏறத்தாழ 94-95 வயசு வரையில் இருந்தாங்க. அவங்க அந்த 7வது தசை நடக்கும்போது தான் அவங்களுக்கு ஆயுள் குற்ற தோஷம் வந்தது. அதே மாதிரி நம்முடைய தமிழக முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி ஜெயலலிதா, அவங்களுக்கு 70 வரல, அவங்களுக்கு வயது மூப்பெல்லாம் அதிகமாக ஆயிடலை. ஆனால் 7வது தசையில் அவங்களுக்கு ஆயுள் குற்ற தோஷம் ஏற்பட்டது. பெரும்பாலும் அந்த 7வது தசை நடக்கிற போதெல்லாம் ஆயுள் குற்ற தோஷம் ஏற்படும். இது தவிர மாரக தசைகள்னு ஒரு அம்சம் இருக்கு. மாரகத்தின் திசையறிய வரும் 4ஆம் திசை தனியே வந்துற்றாலும், பாருதித்த சுதன் செவ்வாய் 5தாகும் திசைதானே பரிந்துற்றாலும், பேருதித்த 6தாகும் திசை அரசர் ஆனாலும், பின்பு ராகு தீருதித்த 7தாகும் திசையானாலும் மரணம் தின்னந்தானே அப்படிங்கிறது சுருதி. மாரகத்தின் திசை, மாரகம்னா மரணம், மரணத்துக்கு ஈடான கண்டம். மாரகத்தின் திசையறிய வரும் 4ஆம் திசை சனியே வந்துற்றாலும்னு வருது. அப்ப 4வதா சனி பகவான் திசை நடத்தினார்னா அவர் மாரகத்தை தருவார் அந்த ஜாதகம்.
இது செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கெல்லாம் வரும். மிருகசீரிஷத்தில் பிறக்கிறவங்க, சித்திரை நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க, அவிட்ட நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கெல்லாம் 4ஆவதா அந்த சனி தசை வரும். செவ்வாய், ராகு, குரு, சனி. பாருதித்த சுதன், சுதன்னு சொன்னால் செவ்வாய்க்கு ஒரு பேர், பூமகன்னு பேர். அதனால தான் பாருதித்த சுதன்கிறார். பார்னா பூமி, பூமகன் ஆகிய அந்த சுதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 5ஆகும் திசையா பதிந்துற்றாலும் வருது இல்லையா? அப்போ 5ஆவது திசையா செவ்வாய் தசை வந்துச்சுன்னா அந்த ஜாதகனுக்கு மாரகத்தை தரும். பேருதித்த 6ஆகும் திசை அரசர் ஆனாலும், அரசருங்கிறது குரு பகவான். 6ஆவதா குரு பகவான் திசை நடத்தினார்னா அந்த ஜாதகனுக்கு மரணம் அல்லது மரணத்துக்கு இடான கண்டத்தை தரக்கூடிய அந்த மாரக திசையை அது நடத்தும். பின்பு ராகு சீருதித்த 7ஆகும் திசையானாலும்ங்கிறார். ராகு பகவான் 7ஆவதா திசை நடத்தினா மரணம் தின்னந்தானேன்னு கடைசி வார்த்தையை போடுறார். இந்த மாரக திசை நடத்துகிற காலத்தில் ஒரு சூட்சுமத்தை நம்ம அனுபவத்தில் கண்டுபிடிக்கணும். அந்த மாரக திசை நடக்கிறவங்களுக்கு நல்ல யோக பாவங்கள், எங்கே பார்த்தாலும் புகழ், செல்வாக்கு, சொத்து சேர்க்க, சுக சௌபாக்கியங்கள், வரக்கூடாத வழியில் இருந்தெல்லாம் வருமானம் வர்றது மாரக திசையில் வரும். அப்படி ஆயுள் குற்ற தோஷம் உறுதியாக போகுதுன்னு வரும். ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு வறுமைப்பட்டு எங்கே பார்த்தாலும் அவமானப்பட்டு ரொம்ப துன்பத்தில் துவழ்கிற மாதிரி அந்த மாரக தசை கொடுத்துச்சுன்னா அவன் ஆயுள் பலம் நீட்டிக்கும். காங்கிரஸ் தலைவராக இருந்து பின்னால் வாழப்பாடி காங்கிரஸ்னு உருவாக்கினார். வாழப்பாடி ராமமூர்த்திங்கிறது அவருக்கு 6ஆவது தசையா குரு தசை நடக்கிற போது மத்திய அமைச்சர் ஆனார். நல்ல வருமானம், புகழ், செல்வாக்கு. ஆனால் தசை நடந்தது மாரக தசை, மரணத்தை தந்துட்டது. இந்த மாதிரி அனுபவத்தில் பார்க்கலாம். அப்போ இந்த தசாபுத்தி அந்தரங்களை சொல்லிக்கிட்டு வரும்போது நாம் நடக்கக்கூடிய அந்த தசைங்கிறது எத்தனையாவது தசையா வருது? ஜென்மதார தசையா, சம்பத்து தசையா, விபத்து தசையா, சேமத்தார தசையா, பிரத்யேக தசையா, சாதகதார தசையா, அத தசையா? பெரும்பாலும் அந்த 8ஆவதா வரக்கூடிய மைத்திர தசை, 9ஆவது வரக்கூடிய அந்த பரம மைத்திர தசை பெரும்பாலானவர்களுக்கு அனுபவத்துக்கு வராது. வத தசையை பெரும்பாலானவர்களுக்கு ஏறத்தாழ அது நடக்கும்போது 70 வயசு 80 வயசுன்னு வந்துடுவாங்க. மைத்திர தசை, பரம மைத்திர தசை நடந்தாலும் கூட அதனுடைய பலாபலன்களை ஜாதகர்கள் அனுபவிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். அதனால் இந்த கருத்துக்களை எல்லாம் மனசில் பதிய வச்சுக்கணும். அடுத்து அந்த திசை நடத்தக்கூடிய தசாநாதன் கிரகம்னு ஒன்று இருக்குல்ல, அது ஜாதக ரீதியா எந்த மண்டலத்தில் அமர்ந்திருக்குது அப்படின்னு சோதனை பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு கிரகம் தசை நடத்துதுன்னு சொன்னால் அந்த தசை நடத்தக்கூடிய அந்த தசாநாதன் ஆகிய அந்த கிரகம் தேவ மண்டலத்தில் உட்காந்துருக்கா, நரமண்டலத்தில் உட்காந்துருக்கா, அரக்க மண்டலத்தில் உட்காந்துருக்கான்னு பார்த்துக்கணும். உத்தமமாம் சொல்லோங்கும் தேவர்களும் ஓதும் வித்தை பிரபல வாகனம், வெற்றியாம்பொருள் வேந்தர் விரும்பிடும் ஓரை பூமியில் சேரும் வெகுதனம், பக்தியாகனர் புதல்வரை தந்திடும் பாரில் பாக்கியம் 10 விரும்பிடும், சக்தி பாகர் வீமேஸ்வரராகிய சங்கரன் உரைத்த பலனே அப்படின்னு தேவ மண்டலத்தில் உட்கார்ந்து தசை நடத்தக்கூடிய கிரகம் தரக்கூடிய அந்த சுப பலன்கள், அபரிமிதமான சுப பலன்கள், அதை பற்றி இந்த பாடல் சொல்லுது. ஜாதகத்தில் இந்த 9 கிரகம் உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த வீட்டை என்ன மண்டலம்னு பிரிக்கிற கணக்கு நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. தேவ மண்டலம், நரமண்டலம், அரக்க மண்டலம்னு 3 மண்டலமாக பிரிஞ்சு தான் அந்த கிரகங்கள் உட்காந்துருக்கும். அப்போ அந்த கணக்கு எப்படி போடுறது, ஒரு கிரகம் திசை நடத்தக்கூடிய கிரகம் எந்த மண்டலத்தில் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத அடுத்த பதிவில் சொல்லிட்டு, அதுக்கு அடுத்து நம்ம தசாபுத்தி அந்தரத்தை பற்றி நம்முடைய புலிப்பாணி சித்தர் பாடியிருக்கின்ற அந்த 196வது பாடல்ல இருந்து ஆரம்பித்து 278வது பாடல் முடிய ஒவ்வொரு திசைக்கும் 9 புத்திகளுக்கும் தெளிவான விளக்கத்தை காண தயாராகும். தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.